இந்த மாதிரி ஒரு பேட் ஹோஸ்ட் ஐடியாவை வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு தான் கொடுத்துருப்பாருன்ற மாதிரி என்னால் சத்தியமாக நம்ப முடியல. பட் தலைமை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அந்த மேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லோகோஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் ஐடியாவை சிஎம் பங்கு தான் கொடுத்துருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கு WWE கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்களாமா. இதை வந்து ஃபைட்ஃபுல் செலக்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம் பங்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பிச் பண்ணி வச்சிருந்தாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்கு மெயினாக இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாருன்னா, ஸோ அந்த ரெஸ்லர்ஸோட அட்டையரில் வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த ஆடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அப்ரோச் பண்ணாராம. குறிப்பாக சொன்னால் அந்த 2013 ஆர் 12 எனக்கு தெரில, பிராக் லெஸ்னர் அவருடைய ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெஸ்லர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்ன்ற மாதிரி சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாராமா. அண்ட் ஆல்சோ ஸ்டில் டாக்ஸ் போய்கிட்டு தான் இருக்காமா. ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்ஸோட அட்டையரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் கரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்களாமா. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாகவே கலாய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணானுங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி கோடி ஒரு அட்டையர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மீமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பட் டிகேஓ என்ன நினைக்கிறானுங்கன்றது தெரில. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி கருமத்தை 1 செகண்ட் பண்ணுவாரான்றதை தெரில. பட் சிஎம் பங்கை ஒழுக்கணும் போட்டு அன்றே கணித்தார் செத்ராலன்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காரு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி